வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். கஷ்கல பைரவி பைரவரப்படம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசரணம் காத்திரப்புகல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமபுரம் சரணம் காஷாதி குரி தவத்திரோ கிராராவனகுரி திருப்பாரமபுரம் சரணம் பரபம்ப சிரபம் பைரேஸ்வரி நரரி பாபாஜி திருடியாபுரம் சரணம் ஓம் ஸ்ரீ காலபைரவாய் கராச்சம் ஓம் ஐம் சவண பைரேஸ்வரி ஓங்கலிம் யோகபேஷபுஜம் சங்குரு பைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் குருமை ஜெகன்மாதா பிதா பரபம்ப சிரப பைரவைரவம் திருடியாபுரம் சரணம் ஓங்கலிம் நம சிவாய பைரவ சிவம் जयंती मंगलाकाली भद्रकाली कपाली दुर्गा समा शिवरात्रि स्वाहा सुधा नमस्ते गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमो नमः तिथि विष्णु ददावारः नक्षत्र विष्णुदेवसा योगसकर्णं सैवसर विष्णुमाय जगद्गुरु महादेवीश विद्महे विष्णुमती महे तन्नश्मी प्रचोदयात् தெய்வத்திரும் தவத்திரும் எங்கள் கூட இருந்த பைரவ சிவஸ்ரீ சந்திரசேகர குருக்கள் ஆத்மா தெய்வ ஆத்மாவாக மாறி எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். அதே எங்களுக்கு சத்வானில் உள்ள அனைவரும் இடைங்களில் உள்ள நம்ம ஜெயந்தி அம்மா, அப்போ நம்மளோட பாலலட்சுமி அம்மாவுடைய அண்ணன் ஒரு ஆத்மா, அப்புறம் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்த நம்ம சூரிய அங்கல் ஐயாவுடைய மனைவி அம்மா சுசிலா அம்மாவோட ஆத்மாவும், நம்மளுக்கு அட்மினாக இருந்த நம்ம செல்வி அம்மாவோட தாயாரோட ஆத்மாவும் தெய்வ ஆத்மாவாக மாறி எங்களுக்கு ஒரு குருவாக இருந்து வழி நடத்தும். எங்களோட புருஷத்துவம் எங்களோட வேண்டுகோள். ஏன்னா எங்கள் கூட இருந்து வழி நடத்தின அனைவரும் எங்களுக்கு ரொம்ப ஒற்றுமையாக இருந்து பூஜை புனஸ்காரங்கள் பைரவர் புவனேஸ்வரி வழிபாடெல்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சு அவங்களும் நல்லா மற்றவங்களும் சொல்லி கொடுத்தாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நேற்று நான் ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல். நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு குழந்தையோடைய பிறப்பு நேரம் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, சாஸ்திரங்களில் என்ன எழுதியிருக்காங்கன்ட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா ஒரு விதியை மாற்றக்கூடிய மகாசக்தி ஒரு பிறப்புக்கும் உண்டு, ஒரு இறப்புக்கும் உண்டு. ஒரு பிறப்புக்கும் உண்டு, இறப்புக்கும் உண்டு. அதாவது ஒரு குழந்தைகள் ஒருத்தவங்க கர்ப்பமாக ஆயிட்டாங்கன்னு சொன்னாலே பஞ்சாங்கத்தில் புக்கிலே போட்டிருப்பாங்க. ஜோதிட சாஸ்திரம் ஆஞ்சவங்களுக்கு தெரியும். அதாவது மலை ஏறக்கூடாது. அதாவது அந்த கர்ப்பமாக இருக்கிற அம்மாவும் கர்ப்பமாக இருக்கிற கணவருமாரும், அதாவது மனைவியும் கணவரும் மலை ஏறக்கூடாது, திரி நடக்கூடாது, கும்பாபிஷேகத்துக்கு போகக்கூடாது, திருவிழாவுக்கு போகக்கூடாது, சிராத்தம் சில வீட்டில் சாப்பிடக்கூடாது, சிராத்தம் சில வீட்டுக்கு போகக்கூடாது, எந்த ஒரு பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் இதெல்லாம். ஏன்னா இது ஒரு தவம். எப்படி கோழி 21 நாள் முட்டையில் அடை இருந்து அது அதோட குழந்தைகளை பெற்று எடுக்குதோ, அந்த கோழி முட்டையிலேருந்து, அதே மாதிரி இந்த 10 மாதம் பரஸ்தவம். பிறவாத ஒரு வரத்தை பிறக்கிற குழந்தைக்கு நம்ம உற்பத்தி ஆக்கணும். இதுதான் ஒரு தவம். அதனால் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, முடிஞ்ச வரை வீட்டில் படம் வச்சு பூஜிக்கணும். அதாவது சிலைகள் வேணான்னு சொல்கிறாங்க. ஏன்னா குருமார்களுக்கு இது பொருந்தாது. குருமார்களுக்கு அவங்க இப்போ வேணால் கும்பிட்டோம். சாதாரண குடும்பவாசிகளுக்கு தான் நான் எல்லாமே வளர்க்கவே தவிர ஒரு குருமார்களுக்கு நான் இதெல்லாம் பொருந்தாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த முறைகள் தெரியும். அவங்க எப்படி வேணால் வீட்டில் சிலைகள் வச்சோ இல்லை உபாசனை மார்க்கம் பெற்றவங்க சின்ன ஐம்பொன் சிலைகள் வச்சு பூஜிப்பாங்க. ஏன்னா உபாசனை மார்க்கம் ஒரு இறைவனுக்கு சமமாக பூஜிக்கிறது. அது அந்த லைனுக்கு நம்ம போக்கட வேணாம். ஒரு குடும்பவாசிகள் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஒரு குழந்தை 10 மாதமும் அவங்களுக்கு இஷ்டமான தெய்வங்கள், அதாவது ரொம்ப சிறந்த தெய்வத்தை நான் வலியுறுத்தது புவனேஸ்வரி அம்பாலும் ஸ்ரீ பைரவர் தான். நீங்கள் பைரவர் பற்றி நான் விரிவாக சொன்னாலும் 2008 நான் பைரவ வழிபாடை பற்றி நான் ஆரம்பித்தாலும் கால பைரவர் படம் வீட்டில் வைக்காதீங்க சொல்லுவேன். குடும்பவாசிகளுக்கு மட்டும்தான் இது, எல்லாத்துக்கும் இல்லை, தப்பாக நினைக்க வேணாம். கால பைரவர் படம் வைக்காதீங்க வீட்டில். உகரமான படங்கள் எதுவும் வைக்காதீங்க. அதாவது புவனேஸ்வரி அம்பாள் படமும் இல்லைன்னா மகாலட்சுமி படத்தை வைங்க. பக்கத்தில் ஸ்ரீ பைரவர் அது சொல்லப்பட சுரண ஆகாஷ்ண பைரவர் படத்தை வைத்து தான் இது பூஜிக்கணும். இதுதான் விசேஷம். அது எப்படி பூஜிக்கணும் சொல்லி ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், பழைய ஆடியோவில் பாருங்கள். அப்போ இந்த கர்ப்பமாக இருக்கிறவங்க இந்த புவனேஸ்வரி படத்துக்கும் பைரவ படத்துக்கும் நெய் விளக்கு, வெங்கல விளக்கில் ஏற்றி வைத்து நிறைய தடவை காலையில் 31 முறையோ, மதியம் ஒரு 31 முறையோ, இரவில் 31 முறையோ காயத்ரி மந்திர ஜபம் கண்டிப்பாக செய்யணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கு யோகமாக செயல்படுவான். அதாவது இந்த மலேசியா மக்களுக்கு இந்த வரைக்கும் இதை பற்றி ரொம்ப தெரியுமா எனக்கு தெரியல. ஆனால் ஒருத்தவங்க கர்ப்பமாக இருக்கும் போது முத அவங்க செய்கிற ஒரு தவம், ஒரு பூஜைக்கு பேர் ஜாதக கர்மா சொல்லுவாங்க. இந்த ஜாதக கர்மா என்ன இதுனா, அதாவது ஆகம வழிபாட்டுக்கு போக வேண்டாம், கோயில் வழிபாட்டுக்கு குருமார்கள் செய்வாங்க. அதாவது வைதிக தர்மம்னு சொல்லுவாங்க. வைதிக தர்மம்னா ஒரு குழந்தை பிறப்புலேருந்து அது இறக்குற வரைக்கும் 16 விதமான சமஹார பூஜைகள்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும், பிறந்த பிறகு காது குத்துறது, கண்ண பூஷணம், அன்ன பிரசன்னம்,
அப்புறம் கேள்வி ஞானம், பிரம்மோபதேசம் அப்படின்ட்டு 14 இது 12 வயசு பூர்ணூல் யஜ்ஞோபவித தாரண மந்திரம். அப்புறம் ஒரு முறைகள் அதில் வந்து ஒரு கர்ப்பமாக ஆயிட்டாங்கன்னா ஒரு பெண் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நான் எப்பயும் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாரும் என் குடும்பம் மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாரும் ஒரு யோகமான குழந்தைய பெற்று எடுக்கணும். அப்பா அம்மா ஜாதகத்தை விட அம்மா ஜாதகத்தை விட அந்த குழந்தை யோகமாக பிறக்கணும் சொல்லி தான் என்னுடைய தர்மம். அது கேளுங்க, கேட்காம போங்க, அது உங்கள் தர்மம், உங்களோட கர்மா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதாவது இந்த விவரம் எந்த புக்கு இருக்குன்னா, நிறைய சாஸ்திர புக்கு இருக்குது. இப்போ என் கையில் இருக்கிற புக்கு கால பிரகாசிகை பாருங்கள். இந்த புக்கில் விதி என்னன்னா, அது வைதிக தர்மம்னா வீட்டில் செய்கிற பூஜைக்கு விதி என்னன்னா, ஒரு குழந்தை பிறக்கிறது மாசமாக ஆயிட்டாங்கன்னு ஒரு பெண் தெரிஞ்சாலே அவங்க சில விதிகள் கடைப்பிடிக்கணும். ஏன்னா நல்ல புக்குகள் படிக்கணும், நிறைய மந்திர ஜபங்கள் பண்ணணும். முக்கியமாக காயத்ரி ஜபம் கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், இதுதான் பேச்சு பாருங்கள், இந்த போட்டுக்கு பாருங்கள், வெளிச்சம் சரியாக தெரிய மாட்டேங்குது பாருங்கள். ஜாதக கர்மான்னு போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த புக்கு பாருங்கள், ஜாதகம் கர்மா. இந்த ஜாதக கர்மா என்ன சொல்லுதுன்னா, இதை படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஜாதக கர்மா என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தை கர்ப்பமாக ஆயிட்டாங்கன்னா, ஒரு பெண் கல்யாணம் பண்ணின பிறகு கர்ப்பமாயிட்டாங்கன்னு சொன்னால், அந்த தாயார் வீட்டில் முடிஞ்சொரு வீட்டில் புவனேஸ்வரி படம், பைரவ படம் வைத்து, இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச விநாயகர் படமோ, சூரியநாராயண படமோ, இல்லை மகாலட்சுமி படமோ, சரஸ்வதி படம் வைத்து காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணணும். அதுக்கு பேர் ஜாதக கர்மா. நிறையா செய்யணும். ஏன்னா அப்போ தான் அந்த குழந்தை பேச முடியாது, அந்த குழந்தை பார்க்க முடியாது, ஆனால் கேள்வி ஞானம் உண்டு. அந்த குழந்தையால் கேட்க முடியுமா? அதனால தான் அந்த குழந்தைக்கு வளக்காப்புன்னு ஒன்று செய்வாங்க. அது கிராமப்புறத்தில் அதுக்கு பேர் வளக்காப்பு. சமஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் ஜாதக கர்மம். இந்த வளக்காப்பு என்னென்னு அர்த்தம்னா, அந்த குழந்தை வயிற்றில் உள்ள கர்ப்பத்தில் உள்ள குழந்தைக்கு சக்தி ஊற்றுறது. அது அந்த குழந்தையோட ஜாதகத்தை வலுவாக ஆக்குறது, வலுப்படுத்துறது, யோகமாக செயல்பட வைப்பது. அதுதான் ஜாதக கர்மம். அதுக்கு தமிழில் வளக்காப்புன்னு சொல்லுவாங்க. வளக்காப்புன்னு நல்லா வாழ்ந்து முடித்த பெண்மணியை கூப்பிட்டு வாழ்த்தி, உங்களுக்கு திருவாயால் வாழ்த்தி அவங்களுக்கு வளையல் போடுங்க, தங்க நகைகள் போடுங்க, வெள்ளி நகைகள் போடுங்க, இல்லைன்னா மஞ்சள் அரிசி தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று இது வளக்காப்பு. இது பக்கம் இருக்கட்டும். இது பொதுவாக குடும்பவாசிகள் எல்லோரும் செய்யணும். அது தப்புன்னு சொல்ல செய்யட்டும். ஆனால் ஜாதக கர்மம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தை 8வது மாதத்தில் இந்த ஜாதக கர்மம் பூஜை செய்யணும். இப்போ என்ன நல்ல குருமார்களை பார்த்து பக்கத்துக்கு குருமார்களே போட்டு வச்சு அந்த தாயாரை ஒரு உட்கார முடிஞ்சால் மனக்கட்டில் உட்கார வைத்து, திருப்பப்பில் பாய்ப்பட்டு உட்கார வைத்து அந்த குழந்தைக்கு பிரம்ம உபாசனை செய்யணும்னு சொல்லுவாங்க. பிரம்ம உபாசனை இதுக்கு பேர் ஜாதக கர்மம். அதாவது அந்த குருக்கள் காயத்ரி மந்திர ஜபம் செய்யணும். ஒரு 1008 முறையாக சொல்லும் போது அந்த குழந்தைக்கு அந்த காதில் கேட்கும் போது அதுக்கு கேள்வி ஞானத்தால் அந்த ஜாதகம் அந்த குழந்தைக்கு வலுவாக பிறக்கும் போது அந்த குழந்தை யோகமாக பிறக்கும். இப்போ நேற்று நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது குழந்தையோட உண்மையான நேரம் தாய் கமலத்திலேருந்து குழந்தை வெளியானோடனே உச்சித்தலை தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் குழந்தையுடைய ஜாதகம் நேரம். அதை வைத்து அவங்க திருக்கணித பஞ்சாங்கத்தை பார்த்தாலும் சரி, வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்த்தாலும் சரி, அவங்க இஷ்டம். ஏன்னா இப்போ திருக்கணித மேதைகள் நிறைய பேர் இருக்காங்க, நல்லா திறமையாக சொல்கிறாங்க. நான் எந்த ஒரு ஜோதிடம் எப்பயும் குறை சொல்லாமல், எனக்கு அது வேலையெல்லாம் முக்கியத்துவம் இல்லை. அதுக்காக நான் பெரிய ஜோதிடத்தில் வல்லுடன் சொல்லவும் கிடையாது. நான் தெரிஞ்சதே என் முன்னோர் சொல்லி கொடுத்தது, என்கிட்ட பலன் பார்த்து நல்லா வந்தவங்களுக்காக இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த குழந்தைக்கு ஜாதக கர்மன் ஒரு பூஜை இருக்குது. அதுக்கு பேர் 8வது மாதத்தில் செய்வது. அது தமிழில் வளைக்காப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஜாதக கர்ம மந்திரங்கள் சொல்ல தெரியாதவங்களுக்கு அதுக்கு ஒரு சுத்தம் இருக்குது. வேதத்தில் ஒரு சுத்தம் பெரிய மந்திரமே இருக்குது. அதை நான் படிக்க தெரிய கூட பரவாயில்ல. ஒரு காயத்ரி ஜபமாவது கண்டிப்பாக செய்யணும். ஒரு குருமார்களை கூப்பிட்டு உட்கார வைத்து அவங்க திருவாயால் அந்த குழந்தைக்கு அந்த குருக்கள் வாயால் சொல்லும் போது அந்த குழந்தைக்கு உபதேசம் ஏற்படும். கண்டிப்பாக அந்த குழந்தை யோகமாக கண்டிப்பாக பிறக்கும். பிறந்த பெண் நான் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, காயத்ரி மந்திர ஜபம் பெண்கள் கண்டிப்பாக சொல்லணும். டெய்லி ஒரு 108 முறை, காலை 30, மதியம் 30, இரவு 30 கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அந்த குழந்தை யோகமாக பிறந்துடுச்சு சொன்னால் அது யோகமாக வாழணும்னு விதி இருந்தால், அப்பா அம்மா நல்லா இருந்தால் தானே யோகமாக வாழ முடியும். இப்போ ஒரு குழந்தை சொகுசாக வாழணும், நல்ல கஷ்டமெல்லாம் வாழணும்னா அந்த ஜாதகம் பலமாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
அப்போ அந்த குழந்தையால வேலைக்கு போக முடியாது. என் பிறகு குழந்தை எப்படி வேலைக்கு போய் சம்பாதிக்கும்? ஆனால் அப்பா அம்மா நல்லா இருந்தால் தானே குழந்தைய சிறப்பாக வளர்க்க முடியும். அப்போ அந்த குழந்தையோட ஜாதகம் அப்பா அம்மாவை காப்பாற்றும். குழந்தையோட ஜாதகம் அப்பா அம்மாவை காப்பாற்றும். இதுதான் முதல் விதி. அதனால தான் வந்து ஒரு குழந்தை கர்ப்பமாக இருக்கும்போது சில பேர் கோயிலுக்கு போய் தேங்காய்லாம் உடைப்பாங்க. அதெல்லாம் உடைக்கக்கூடாது. கோயிலுக்கே வரக்கூடாது. எந்த ஒரு இறப்புக்கு வீட்டுக்கும் போகக்கூடாது. உண்மையிலே தவறாக நினச்சிக்க வேணாம். அந்த கர்ப்பமாவோட தாய் தந்தையார் இறந்துட்டாங்கன்னா போய் நின்று பாட்டுட்டு வரலாமே தவிர எந்த ஒரு இதுவும் கலந்துக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அந்த குழந்தை வந்து யோகமாக பிறக்கணும்னு நம்மளுடைய கட்டாய விதி. நம்ம நிறைய பூஜைகள் போகிறோம். அதுக்குன்னு போயிட்டு குலசாமி கடா வெட்டுறேன், கோழி வெட்டுறேன், அதெல்லாம் வந்து வேணாம். இந்த கர்ப்பமாக இருக்கும் போது மட்டும் வேணும். அதுக்கு பிறகு ஆனால் சாஸ்திரத்தில் இல்லை அந்த பூஜை. ஆனால் சில பேர் நம்பிக்கை சில செஞ்சுட்டு போகிறாங்க. அது அவங்க நம்பிக்கை நம்ம தடுக்க முடியாது இல்லையா? சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இறைவன் வந்து ஒரு குடும்பத்துக்கு குலதெய்வன் அவதாரம் எடுக்கலை. நம்ம முன்னோர்கள் அவங்களுக்கு அறிவு கேட்டியதாக ஒரு தெய்வத்தை கும்பிட்டுருக்காங்க. அந்த தெய்வத்தை காலங்காலமாக கும்பிட்டுட்டு வரீங்க. ஆனால் என்னோட கருத்து என்னென்னா, எந்த சாமியும் சாப்பிடாது, ஆத்மாவும் சாப்பிடாது, சாமியும் சாப்பிடாது. அன்புக்கு தான் கட்டுப்படும், மந்திர ஜபத்துக்கு கட்டுப்படும், ஹோமத்துக்கு கட்டுப்படும். இப்போ இந்த மாதிரி என்கிட்ட ஒருத்தர் கேட்டேன், ஐயா நான் காலங்காலமாக கடா வெட்டிட்டு வரேன். நான் சொன்னேன், உங்கள் நம்பிக்கை செய்யுங்க. ஆனால் அவரை கேட்டால் நீங்கள் குருவாக இருந்து சொன்னால் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டால், குருவாக இருந்தால் நீங்கள் வந்து நல்லா குருமாரில் கூப்பிட்டு அந்த கோயிலில் உட்காந்து ஹோமங்கள் செய்யுங்கய்யா. அதாவது மெழுகு வடை செய்து தேனில் தொட்டு ஆவர்த்தி கொடுங்க. பைரவர் தான் காலப்போக்கில் முனீஸ்வரன், முனியாண்டி, செங்கலிகரப்பு எல்லாம் மாறப்பட்டது. அது இப்போ சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. வருங்காலத்தில் ஆராய்ச்சின்னு பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அது உண்மையான விஷயம் வெளியே வரும். ஏன்னா உலகத்திலே ஆதிசங்கர் பிரதிஷ்டை பண்ண கேடநாட் இமயமலை உச்சியில் வந்து காலபைரவர் தான் சுயம்புவாக இருக்கிறார். கேடநாட்டு வட இந்தியா இந்த இடத்துல வந்து முனீஸ்வரன், முனியாண்டி, செங்கலிகர் மதுரை வேணால் நான் பார்க்கல. அங்கெல்லாம் பைரவர் தான் பார்த்தேன். பைரவர் சக்தி மாறப்பட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பேரை வச்சு கும்பிட்டாங்க. எல்லாம் பைரவர் தான். முனீஸ்வரன் ஒரு சாமி இல்லை, எல்லாம் பைரவர் தான். பேரை மாறப்பட்டது, வழிபாடு மாறப்பட்டது, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. மற்ற அவங்களும் ஒரு கடவுள். அவங்க நான் என்ன சொல்கிறேன், நான் எஸ்டேட் போனால் அங்கே உள்ள சூழ ஆயுதத்தம் முனியாண்டி சொல்லுவாங்க, கையெழுத்து கும்பிடுவேன். ஏன்னா அவர் பைரவர் தான் நினைக்கிறேன். என்னை காப்பாற்றுங்கய்யா. ஏன்னா வருங்காலத்தில் இந்த முனீஸ்வரன், முனியாண்டி, செங்கலிகர் இருப்பெல்லாம் நம்மளோட குழந்தைகளை பாதுகாப்பாக பாற்றவங்க ஒரு தெய்வம், பைரவர் அம்சம் பெற்ற. அவங்க வந்து ஒரு கெட்ட தெய்வங்கள் ஒதுக்காதீங்க. அவங்களாம் கடவுள் தான், பைரவர் அம்சம் தான். வழிபாடு மாறப்பட்டது, அதை நிப்பாட்ட முடியாது இல்லையா? அது அவங்க ஆன்மீக தகுந்த மாதிரி மாறிக்கிட்டோம், அது அவங்க இஷ்டம். இப்போ இந்த குழந்தை பிறந்த உடனே இந்த ஜாதகர்ம பூஜையை வந்து தொப்புள் கொடி வெட்டுறதுக்கு முன்னால் செய்யணுமா சாஸ்திரம் சொல்லுது. இது என்ன அர்த்தம்னா, குழந்தை பிறப்பதுக்கு முன்னால் 8வது மாதம் செய்யணும். ஏன்னா ஒரு குழந்தை வந்து கர்ப்பமாக இருக்கும்போது கிரகம் வந்து யார் பொறுப்பு கொள்ள? சுக்கிர பகவான். 8வது மாதமும் அதே சுக்கிர பகவான் தான் பொறுப்பு கொள்வார். 8ஆம் மாதத்தில் அந்த குழந்தை முழுமையாக ஒரு உருவம் எடுத்துரும். இது டாக்டர்களுக்கு தெரியும். ஒரு குழந்தை வந்து முழுமையான உருவம் எடுக்கணும் 8வது மாதத்தில் தான். இப்போ 8வது மாதத்தில் ஜாதக கர்மான்னு ஒரு பூஜை செய்யணும். அது குருமார்கள் திருவாயால் சரி மந்திர உபதேசம் பண்ணும்போது அந்த குழந்தை யோகமாக செய்வோம். நாற்காலியில் உட்கார வச்சு குருக்கள் கீழே கும்ப வச்சு அந்த மந்திர ஜபம் பண்ணி தீர்த்தம் கொடுக்கணும். அந்த தாயாருக்கு, கர்ப்பமாக இருக்கிற தாயாருக்கு தீர்த்தம் கொடுக்கணும். அதே மாதிரி அடிக்க சொல்லுவேன், பெண்கள் எல்லாம் மகாலட்சுமி அம்சம், தயவுசெய்து முடி மொட்டை எடுக்காதீங்க. பெரிய தப்பு. சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க என் கர்மம். அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கும்போது எந்த கோயிலுக்கும் போகாதீங்க. கர்ப்பமாக ஆவி குழந்தை பிறந்து அதுக்கு மந்திர பேர் வைத்த பின் 48 நாள் கழித்த பின் அதுக்கு பிறகு குழந்தை தூக்கிட்டு கோயிலுக்கு போங்க. நீங்களும் கடவுளுக்கு போயிட்டு ஆச்சு உங்களுக்கு எந்த தெய்வமோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரி, இப்போ வந்து இந்த சாஸ்திரத்தில் வந்து 16 விதியில் வந்து 16 சம்ஹார பூஜையில் வந்து பூஜை ஜாதகர்மம். அது ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக 8வது மாதத்தில் செய்யணும். இல்லை மந்திர ஜபமாவது பண்ணணும். அப்படி எனக்கு வர முறையில் ஒத்துக்க முடியலன்னா கையில் ஒரு வெள்ளி காப்பு, லிங்கம் வைத்த வெள்ளி காப்பு செய்து கும்பத்தில் வச்சு பூஜை பண்ணி அந்த வெள்ளி காப்பு உயிர் கொடுத்து அந்த வெள்ளி காப்பை எடுத்துகிட்டு வந்து அந்த பெண்கள் கையில் வந்து அணிவிக்கணும். இதுதான் வந்து ஜாதகர்மத்தோட. சில பேர் வந்து வெளியூரில் இருப்பாங்க. இப்போ எனக்கு கூட தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வெளியூரில் இருந்தாங்க. அவங்க நான் சொன்ன மாதிரி அவங்க எல்லா பூஜை கழிப்பு எல்லாம் வந்து வெளியூர் போயிட்டாங்க. அப்போ கர்ப்பமாக இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் வந்து எனக்கு அந்த 8ஆம் மாதம் செய்கிற பூஜை செய்யுங்க. இல்லைம்மா வர முடியாதுமா, தப்பாக வச்சுக்காதீங்க, மனுஷன் எங்கே வருது, நீங்கள் அங்கே குரு மாரை பார்த்து செய்யுங்க. இல்லை எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லைன்ட்டாங்க. அப்போ நான் என்ன செய்தேன்னா, அதுக்கு என்ன வழி சொன்னால், ஒரு வெள்ளி காப்பு செய்து அதில் லிங்கம் வைத்து அதுக்கு கும்பத்தில் வைத்து அதுக்கு உயிர் கொடுத்து ஜாதகரம் பூஜைலாம் பண்ணி அதை வந்து போஸ்ட் பண்ணி நீங்கள்
கையில் பூஜை பண்ணி போட்டுக்கோங்கம்மான்னு சொல்லி போட்டு இப்போ குழந்தை நல்லபடியாக பண்ணி நான் தான் மந்திர பேர் வச்சேன். பைரவோட 1,08,000 பேர் ஒரு பேரை பூஜை பண்ணி எடுத்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து மந்திர பேர் குழந்தைங்க வைக்கணும் ஒரு ஆசை. ஏன்னா அவங்க கூட்டாளி ஒருத்தவங்க ரொம்ப சிரமத்தில் இருந்து குழந்தை முடியாமல் போய் அப்போ என்கிட்ட வந்து அவங்க இந்த வழிபாடு செய்யாதவங்க, அப்புறம் நான் சொன்ன மந்திர பேர் வச்சு கொடுக்குறேன். குழந்தை நல்லா வந்த பிறகு பைரவ வழிபாட்டுக்கு வரீங்களான்னு கேட்டேன். அதே மாதிரி நான் குழந்தை நல்லா வந்த பிறகு பைரவ வழிபாட்டு செய்கிறாங்க. அந்த குழந்தை பேர் ஈசாவசிய பைரவர், ஈசாவசிய பைரவன் வச்சேன். இது வந்து உபநிஷத்தோட பைரவர் உபநிஷத்தோடைய மந்திரம் பேர். அவங்க முத காலை 10 முறை ஈசாவாசிய பைரவ கூப்பிடுவாங்க. அப்புறம் சுருக்கமாக 10 முறை காலை கூப்பிடணும். அதுங்க சுருக்கமாக ஈசான்னு கூப்பிட்டா போதும். அது அவங்க இஷ்டம், எப்படின்னா கூப்பிட்டு போகிறாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ ஏன்னா ஒரு பேர் வந்து எழுத அதுக்கு உயிர் பெறும். எப்படி நியூமராலஜி எவ்வளோ முக்கியமோ ஒரு குழந்தை பேரை எழுத அதுக்கு உயிர் பெறும். அதே மாதிரி தான் வந்து மந்திர ஜபத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி காயத்ரி மந்திரம் தெரியாத யாருமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வேதங்களை வந்து மற்றக்காரங்க கடைப்பிடிக்கும். அது எடுத்துக்காட்டு வெள்ளைக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போனூர் போட்டு பழத்தில் தீபம் ஏற்றி வச்சு ஹோமங்கள் செய்கிறாங்க, மந்திர ஜபங்கள் நிறைய செய்கிறாங்க. சமஸ்கிருதம் அவங்க தான் படிக்கிறாங்க. நம்ம தமிழர்கள் நம்ம ரிஷிகள் நம்மளுக்கு எழுதி வச்ச இந்த பொக்கிஷம், நம்மளோட ரிஷிகள் நம்ம தாய் தந்தையர். சப்த ரிஷிகள் வேறு யாரும் நம்மளோட தாய் தந்தையர் தான். டிஎன்ஏ நம்ம உடம்புல இருக்காங்க. ரத்தத்தில் உள்ள தெய்வங்கள் அப்பா அம்மா நம்ம சப்தரிஷிகள். அவங்க எழுதி வச்ச சமஸ்கிருத பாடத்தை இன்றைக்கி நம்ம படிக்க மாட்டோம். ஏன்னா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வருங்காலத்தில் சமஸ்கிருதத்தை நாங்கள் தான் உற்பத்தி பண்ண மற்றக்காரங்க சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கவலையாக இருக்குது. எப்படி நம்ம எல்லாம் விட்டு கொடுத்த மாதிரி எல்லாமே நம்மளை விட்டு கைவிட்டு போயிடும். எல்லாமே தயவுசெய்து கற்றுங்க. ஜோதிடம் பொய் இல்லை, ஜோதிடம் உண்மை. அது சொல்கிறவங்களை பொறுத்து. சாஸ்திரங்கள் பொய் இல்லை, சாஸ்திரங்கள் உண்மை. சாஸ்திரங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக வழி நடத்தணும். அதே மாதிரி என்னோடய ப்ரொஃபைலில் நான் பார்த்தீங்கன்னா 3வது விஷயம் இது கிரீம் நம சிவாய பைரவ சிவம். இந்த சுப்பிரமணிய உபாசனை மந்திரம் இயந்திரம் சொல்லி நான் போட்டிருப்பேன். இது வந்து ரொம்ப சக்தி உள்ள மந்திரம். மந்திரமாக தான் சரவணபவ தேவ வசி ஸ்ரீ ஒரு மந்திரம். அது இயந்திரம் நான் ப்ரொஃபைலில் நீங்கள் பாருங்கள், அதில் இருக்கும். அந்த ப்ரொஃபைலில் வந்து சில குடும்பத்தில் வந்து சில நிறைய கஷ்டங்கள் ஏற்படும். 2வது வந்து நிறையா வந்து வீட்டில் தூங்க முடியாது, சில நடமாட்டங்கள்லாம் இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த இயந்திரத்தை வந்து வரவேற்பு அறையில் ஹாலில் வந்து வாசப்படி பார்த்த மாதிரி ஒரு மக்க பேனில் அது வரிய சொல்லுங்கள் அந்த இயந்திரத்தை. அது பக்கத்துக்கு குரு கூப்பிட்டு வரிங்கயா செவத்தில் சொன்னால் வரிவார். வரிஞ்ச பிறகு சுத்தமான சந்தனம் வாங்குங்க. கொஞ்சம் விலை கூடியாக இருக்கும். சுத்தமான சந்தனம் ஒரு 10 கிராம் வாங்கி அதில் வந்து ஜவ்வாது, புழுகு, அத்தரு, அப்புறம் வந்து புழுகு, குக்குழு கிடைச்சா அதனால தூள் பண்ணி அதில் போட்டு, காராம்பஸ் நெய் கிடைச்சா போடுங்களேன். சுத்தமாக நெய் வீட்டில் இது பண்ணி நல்லா குழச்சி அந்த இயந்திரத்து மேலே அப்படியே வரியணும். காயத்ரி மந்திரம் சொல்லி, அதாவது மகாலட்சுமி காயத்ரி, பைரவ காயத்ரி சொல்லிட்டு ஓம் சரவண பவ தேவ வசி ஸ்ரீ. இதுதான் லட்சுமி காயத்ரி, பைரவ காயத்ரி. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். லட்சுமி காயத்ரி மகாதேவி வித்மஹே விஷ்ணுமூர்த்தி தீமஹே தன்னோ லட்சுமி பிரச்சோதயாதும். 2வது வந்து ஓம் சூலத்வஜா வித்மஹே சூலஸ்தா தீமஹே தன்னோ இது பைரவ காயத்ரி மந்திரம். கடைசியாக 3வது முறையாக ஓம் சரவண பவ தேவ வசி ஸ்ரீ. ரொம்ப சக்தி உள்ள மந்திரம், சக்தி உள்ள முருகனுடைய இயந்திரம். இதை வந்து அந்த சொல்லிக்கிட்டே அந்த 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 இயந்திரம் மக்கப்பெண்ணில் வரைஞ்சிருக்கிறீங்களே வீட்டில், அது அப்படியே வரைஞ்சி வரணும். வரைஞ்சோடனே தீபம் மட்டும் காலையில் சாயங்காலம் காமிச்சு இந்த மந்திரத்தை ஒரு 10 முறை 11 முறை சொல்லிட்டு வாங்க. வீட்டில் உங்களுக்கு கஷ்டம் நிவர்த்தி ஆகும். பேய் பிசாசு சொல்லி நடமாட்டம் சில பேர்த்துக்கு தெரியும். சில பேர் இந்த எலர்ஜி குடும்பக்காரவங்க இந்த நடமாட்டங்கள் இதெல்லாம் வந்து வராது. உங்களுக்கு அது தெரியும். நீங்கள் இதை செஞ்சுட்டே வர உங்களுக்கு வந்து அந்த அந்த இயந்திரம் கொஞ்சம் அழிஞ்சு போனாலும் திருப்பி அதே மேலே நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை வரையலாம், இல்லை வாரத்துக்கு ஒரு முறை திருப்பி வரைஞ்சி திருப்பி பூஜை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். இது வந்து மாந்திரிக சாஸ்திரம் எடுக்கப்பட்டது. இது வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு குருக்கள் எனக்கு அனுப்பிச்சிருந்தார். ஆனால் இது என்னென்னா அந்த இயந்திரத்தை வந்து மேலே ஸ்ரீம் போடணும், அது போடலை. 2வது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அந்த 6 கோணம் இயந்திர நடுவில் ஓம் சார, அதுக்கு பிறகு ராஹா சார மேலே போட்டு கீழே ரவணான்னு போட்டிருப்பாங்க. அது வந்து ஓம் நடுவில் போட்டு 2வதுல வந்து சரவணபா முழுமையாக எழுதி கீழே தான் பசின்னு எழுதிட்டு அது கீழே ஸ்ரீம் எழுதணும். அது கொஞ்சம் ஓடிடுச்சு, தப்பு இல்லை. ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப பேர் என்கிட்ட வந்து இந்த வீட்டில் வந்து தூங்க முடியலையா, நான் திருப்பி சொல்கிறேன், டிக்டாக்கில் நான் பிஸ்னஸ் பண்ணலை, ஆன்மீகத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன்.
இது குருமார்களுக்கு இல்லை, சாதாரண குருமாசிகளுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து கிடைக்க அறியாத ஒரு பொக்கிஷம். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா சில பேர் என்னென்னமோ பூஜைகள்லாம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு நீங்கள் இதை சொல்லிக் கொடுங்க, பெரிய புண்ணியமாக போகும். அதை வேறு ஒன்றும் இல்லை. ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம். இன்றைக்கி தேதி வந்து 10ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை காலை மணி 10:30 மணி போல் ஒரு முக்கியமான ஆன்மீக தகவல் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆன்மீக தகவல் சொன்ன குருக்கள் வந்து பைரவ சிவஸ்ரீ ரவி குருக்கள், மாதா போலீஸ் பைரவ உபாசகர், காசி வீர பைரவர், சைவர், பண்டாரபுரத்தில் வந்த குருமார். ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம்.